கடந்த 2-3 நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுன் அப்படியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னாக்க பாடகி சின்மயி தான். அந்த அளவுக்கு ரொம்ப சென்சேஷனாக வைரலாக போயிட்டு இருந்தது அவங்க பேசின ஒரு விஷயம். அவங்க அந்த தக் லைஃபோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அவங்க பாடின அந்த பாட்டு, இது ரெண்டும் தான் அவ்வளவு வைரலாச்சு. ஆக்சுவலாக தக் லைஃப் படம் மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் உருவாயிருக்க படம். வரும் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. இன்னொரு 3 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆக. மிகுந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க. இந்த படத்தில் கமலோட கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், நாசர், வையாபுரி அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மெட்ராஸ் டாக்கீஸும் கமலுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனமும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடு இந்த படம் ரிலீஸ் ஆகுது 5ஆம் தேதி. இதையொட்டி நேற்றைய தினம் இந்த படத்திற்கான ப்ரீ புக்கிங் டிக்கெட் புக்கிங் வந்து நேற்று ஓப்பன் ஆச்சு மார்னிங்கு. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கான டிக்கெட் எல்லாம் விற்று தீர்ந்துருக்கு. ஆனால் கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் இதோட புக்கிங் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆக்சுவலாக தக் லைஃப் படம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்ததுலேருந்து ஒரு சின்ன அப்பப்போ ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. ட்ரெய்லரில் வந்து கமலஹாசன் வந்து அபிராமியோட ஒரு முத்த காட்சியில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த முத்த காட்சியை பார்த்த உடனே நிறைய விஷயம் கிரிட்டிசேஷன்ஸ் வந்தது. ஸோ கமல் வந்து இந்த வயசுலேயும் முத்தத்தை விடவே இல்லையா, முத்த காட்சியும் அவரையும் பிரிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து மணிரத்னமும் சரி அந்த சம்மந்தப்பட்ட காட்சியில் நடித்த நடிகை அபிராமியும் சரி அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பதிலை கொடுத்தாங்க. அந்த படத்தில் அந்த காட்சி எவ்வளோ முக்கியங்கிறது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ தேவையில்லாமல் முத்தத்தை திணிக்கலை, அந்த காட்சிக்கும் அந்த கதைக்கும் தேவைங்கிறதுனால தான் அது இருந்தது. ஸோ ஒரு கமல் மட்டும் முத்தம் கொடுத்தா ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லா நடிகரும் தான் முத்தம் கொடுக்குறாங்க, எல்லா படத்துலையும் முத்த காட்சி இருக்குது, ஆனால் அது கமல் செய்கிறப்ப இவ்வளோ சென்சேஷன் ஆகுது ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக பேசியிருந்தாங்க அபிராமி. மணிரத்னம் அதான் சொல்லியிருந்தார். ஸோ முத்த காட்சிங்கிறது வந்து படத்துக்கு தேவை, கதைக்கு தேவைங்கிறதுனால வச்சுருக்கோம், அதை வச்சு தான் படத்தை ஓட்டணுங்கிற கண்டிப்பாக ஒரு எண்ணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே ட்ரெய்லரில் த்ரிஷாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் வரும். அந்த விஷுவலை பார்த்துட்டு வயதான கமலும் இளமையான த்ரிஷாவும் சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. அதற்கும் அவங்க தரப்புலேருந்து பதில் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கமலஹாசன் அப்படிங்கிறது அந்த கேரக்டர் யாரு, த்ரிஷா யார் அந்த கேரக்டர், அதை தான் பார்க்கணும். ஸோ அதை விட்டுட்டு அவங்களோட கரண்ட்டு வயசையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒப்பிடுறதுங்கிறது சரியா இருக்காது. ஸோ ரசிகர்கள் படத்தை ரசிக்கங்களை தவிர இதை வந்து பெருசா யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 2வது அந்த பிரச்சனை அடங்கிடுச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன்ஸ், ஸோ சென்னையில் ஆரம்பிச்சு டெல்லி, பாம்பே, அப்புறம் வந்து ஹைதராபாடு, பெங்களூருன்னு சொல்லி ஒவ்வொரு நகரத்துக்காக படக்குழு ப்ரமோஷனுக்கு போனாங்க. கடைசியாக கடந்த வாரம் பெங்களூரில் வந்து ப்ரமோஷனில் வந்து நின்னாரு. ஸோ ப்ரமோஷன்ஸில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வழக்கம் போல் ரொம்ப ஆர்வ மிகுதியோட தமிழில் இருந்தால் கன்னடம் வந்து பிரிஞ்சுது, ஸோ கன்னடத்துக்கே தாய்மொழி தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டார். அது நிஜத்தில் உண்மையாக இருந்தாலும் அங்கே அது தேவையில்லாத ஒரு வார்த்தையாக கருதப்பட்டது. உடனே மாநில முதல்வர் சித்தராமையா அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சு, கமலஹாசனுக்கு வந்து வரலாறு தெரியல, அவர் தெரியாம பேசுறாரு, எங்களுடைய கன்னட மொழியினுடைய பாரம்பரியம் தெரியாம பேசிட்டாரு, அவர் இந்த உடனே வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்கலனாக்க கர்நாடகத்துல தக் லைஃப் படம் ஓடாது, தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சரே பேட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அசோக் அவர் வந்து கமலை வந்து ஒரு படி மேலே போய் கடுமையான வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சார். அதாவது கமல் வந்து ஒரு நகர்ப்புற நக்சலைட்டு, அவர் ஒரு மென்டல், அவர் ஒரு பைத்தியம், இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அவர் வந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவருக்கு எதிரான போராட்டம் தொடரும்னு சொல்லி அவரோட உருவம் இருக்கிறது, தக்லைஃப் படத்திற்கு வைக்கப்பட்டிருந்த அந்த கட் அவுட்டுகள்லாம் கிழிச்சு எறிகிறது, இப்படியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ 3வது அந்த பிரச்சனை மிகப்பெரிய லெவலில் வெடிச்சுது. அது இன்னும் அடங்கின பாட்டு இல்லை. கமலும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார் ஸ்கிரிப்டா, அவங்களும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைய வரைக்கும் கர்நாடகத்தில் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முகாந்திரமும் இல்லை. ஸோ இது இப்படியே இருக்கு, இது இப்படியே போச்சு அப்படின்னு பார்த்தா படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடந்தது போன சனிக்கிழமை அன்னைக்கு. அதில் வந்து படக்குழு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ரஹ்மான் வந்து முதல் பாட்டை பாடினாரு. அதுக்கப்புறம் படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலாக அந்த பாடின பாடல் பாடகர்கள் வந்து பாட ஆரம்பிச்சாங்க.
ஒரிஜினலாக படத்தில் வந்து முத்தமழை அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமாயிருக்கு. அந்த பாட்டை பாடினது வந்து தி தான் பாடியிருந்தாங்க. அவர் யாருங்க அப்படின்னாக்க நம்ம இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுடைய டாக்டர். அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க வந்து அந்த பாட்டை பாடியிருந்தாங்க. அன்னைக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்க வெளியூர்ல இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க பாட முடியல. அதற்கு பதிலாக இதே பாடலை தெலுங்குலையும் ஹிந்திலையும் பாடின சின்மையை கூப்பிட்டு தமிழ்லையும் பாட சொன்னாங்க மேடையில் ரஹ்மான். ஸோ சின்மயி பாடினாங்க. சின்மயினுடைய அனுபவம், அவங்களுடைய குரல் வளம் எல்லாமே சேர்ந்து அந்த பாட்டை வந்து அப்படியே மெருகூட்டி வேற மாதிரி ஒரு ஃப்ளேவரை கொடுத்துருச்சு. அவ்வளவு கிளாப்ஸ் அந்த பாட்டு. 4 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த பாடல், அந்த பாட்டு முடிவு கிட்டத்தட்ட 8 நிமிடம் அளவுக்கு கை தட்டிருந்தது. அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசையும் அப்படியே கவர்ந்துட்டாங்க. அந்த ஸ்பரிசிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மனதை வருடனுக்கு அப்படின்னு அந்த மாதிரியா இருந்தது. ஸோ அதற்கப்புறம் சோசியல் மீடியால அதற்கு அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த பாட்டு வந்து எங்களுக்கு வந்து, அதாவது தீ பாடின பாட்டு சூப்பரா இருக்கு, ஆனா சின்மயி பாடின பாட்டு ஏதோ ஒரு மேஜிக்க பண்ணுது உள்ள அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங் ஆரம்பிச்சது. சோ இந்த பாட்டை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. சோ டிஏயும் நம்ம சின்மயையும் கம்பேர் பண்ணி நிறைய மெசேஜ்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதனால வந்து சின்மயி என்ன பண்ணாங்க, டக்குனு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோல வந்து உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி, நான் இப்ப நிறைய பாடல்கள் பண்ண முடியாத நிலையில இருந்தாலும் இதுவரைக்கும் நான் பாடின பாடல்கள் மூலமா உங்க மனதில் இருக்கிறத வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த பாடலை வந்து நான் இன்னைக்கு மேடையில பாடலுங்கிற ஒரு நேரம் இருந்ததுனால நான் பாடுவேன். அதாவது வந்து இந்த பாட்டை வந்து ஒரிஜினலா ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இந்த பாட்டை நான் பாடினதுங்கிறது என்னுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தினுடைய பலனா வேணால் இருக்கலாமே தவிர, என்னுடைய இந்த வயசுல வந்து டீ வந்து இவ்வளவு தூரம் பாடுறதே பெரிய விஷயம். அவங்க வயசுல நான் இது மாதிரி பாடியிருப்பானே தெரியாது. என்னோட வயசுக்கு டீ வரப்ப நிச்சயமா ஒரு 100 சின்மயி 100 ஸ்ரேயா கோஷல் அளவுக்கு அவங்ககிட்ட அந்த குரல் வளம் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தகுதியான பாடகி, இளம் பாடகி, அவங்களை என்கரேஜ் பண்ணணும். தயவு செஞ்சு எவ்வளவு மறுபடியும் கம்பேர் பண்ணி எங்க 2 பேரும் ஒரு மல்யுத்தத்தை உண்டு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சின்மயி அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. அதை விட வந்து நான் பகிரங்கமா தீக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அவங்க பாடின பாட்டெல்லாம் ட்ரெண்ட் தான், அவங்க பேசுறதும் பயங்கர ட்ரெண்ட். சின்மயிக்கு இப்படி ஒரு மனசா, இப்படி ரொம்ப ஓப்பனா பேசக்கூடிய சின்மயி, அதனாலதான் அவங்க இந்த உயரத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ டாக் ஆஃப் த டவுனா இன்னைக்கும் வந்து சின்மயி தான் இருக்காங்க. இது குறித்து மணிரத்னமும் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த கம்பேரிஷன் வேண்டாம். ஸோ 2 பேருமே ஒரு சக கலைஞர்கள் தான், அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அந்த ஸ்டைலில் பாடியிருக்காங்க. ஸோ இதை வந்து இவங்க குரலோடையோ அவங்க குரலை இவங்க குரலோடையோ கம்பேர் பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்காது. அது அவங்க 2 பேரையும் வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மணிரத்னமும் பேசியிருக்காரு. ஸோ இவ்வளோ சர்ச்சைகளுக்கு நடுவில் தக் லைஃப் படம் இன்னும் 2 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு வழியாக வந்து படக்குழு வந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வெற்றிகரமாக சென்னை திரும்பிட்டாங்க. ஸோ ஒரு 2 நாளுக்கு ஓய்வுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ சென்னையில் பார்க்க போகிறாங்க டீமு. ஸோ கமல் உலக நாயகன் இருந்தவர் இந்த படத்துக்கு அப்புறம் விண்வெளி நாயகன் ஆகிறார் அப்படின்னு பார்க்கலாம் ரசிகர்கள்ட்ட. இதற்கிடையே அவருக்கு வந்து கமல்ஹாசன் எம்பி அப்படிங்கிற ஒரு தகுதியும் வந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த படத்துக்கு இருக்கு. நிச்சயமா ஜூன் 5ஆம் தேதி உலகமே உற்று நோக்கின்ற படம் தக் லைஃப் வந்து செம தக்கு பண்ண போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். நன்றி.